சசிகலா அவங்க கட்சி பேரு சின்னவங்கள அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசியல் எது மாற்றம் ஒரு மாற்றம் வரணும் தானே எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. வாழ்த்துவோம். அம்மா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வாழ்த்துவோம். நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறாங்க. சொல்றாங்கல்ல நான் இதை செய்வேன்னு எதிர்பார்ப்போம். பிரைவேடைசேஷனே கூடாதுன்னு திமுக போராட்டம் நடத்துறாங்க. என்னது தனியார் மயம் கூடாதுன்னு உறுதியா இருக்காங்க. யாரு? திமுக. யாரு? திமுக. இப்ப பாத்தீங்கன்னா தனியார் கால்நடை மருத்துவர்கள் திமுக என்னைக்கு சொல்லுச்சு தனியார் சொல்லுங்க. எப்பன்னு சொல்லுங்க. எப்பன்னு சொல்லுங்க. தனியார் மயப்படுத்துற ஆளுகள் யாருன்னு இங்க உங்க நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கையே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். அதை ஏற்றுக்கொண்ட போதே உங்க நாடு சந்தையாயிருது. உங்களுக்கு விளங்குதா? இதுல எங்க சொல்லுச்சு திமுக? தனியார் மயப்படுத்தினதே கையெழுத்து போட்டதே இவங்க தான். நீங்க எது தனியார் மயத்தில் இல்ல? துப்புரவு பணியாளர்களை தூக்கி தனியாற்ற கொடுத்தது யாரு சொல்லுங்க. நீங்க கல்வி தனியார், மருத்துவம் தனியார், போக்குவரத்து தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், சாராய கடை மட்டும் அரசுகிட்ட இருக்கு. வேற என்ன இருக்கு? என்னைக்கு சொல்லுச்சு திமுக இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க? ஈரான் மேல இஸ்ரேல் போடுற குண்டை விட பெருங்குண்டா இருக்கப்பா. முடிவாகல. ஆனா நீங்க வேட்பாளர் வரைக்கும் பிரச்சாரம் வரைக்கும் வந்துட்டீங்க. எதுலயும் முதன்மையா இருக்கீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் நீங்க சொல்ல வர்றது என்ன? அப்படி இல்லை. நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும், விரைந்து முடிவு எடுக்கணும். அதுதான் எங்களுக்கு இப்போ நாங்கள் எப்படின்னா, எளிய பிள்ளைகள் எங்களுக்கு பெரிய பொருளாதார பின்புலமோ பெரிய ஏதோ இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் முன்கூட்டியே ஓடத் தொடங்கணும். புரியுதா உங்களுக்கு? முன்கூட்டியே ஓடத் தொடங்கணும். அவங்க தொலைக்காட்சியில், செய்தித்தாள்களில் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்துக்குருவாங்க. எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை. அப்படிங்கும்போது நாங்கள் 10 வீடை சந்திக்கிறது 100 வீடை சந்திக்கணும். ஒருத்தரையும் 2-3 முறை சந்திக்கும் போது எங்கள் மேலே இந்த பிள்ளைங்க ரொம்ப பாவம், ரொம்ப நாளாக அலைகிறாங்க, ஏதாவது ஒரு ஓட்டை போடுவோம், ஒரு வாக்கை செலுத்துவோம், ஏதோ சொல்கிறாங்கிற ஒரு கவனம் பெறணும். அதனால் நாங்கள் முன்கூட்டியே அது தயாராகிறோம். இது என்னென்ன கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லாத முடிவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல்னா உண்மையிலே மாறுதல், மாற்றம்னா உண்மையிலே மாற்றம். அதுக்காக போராடுறது. அதனால கொஞ்சம் முன்கூட்டியே தயாராகி செய்யணும்.